வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். கொழு இருக்கக்கூடிய நாளையிலே அங்க வேறு யார் யாரெல்லாம் கொழு இருக்கின்ற தெரியுமா? அங்க இந்திரலோகம் நன்னதிலே இந்திரனோ சந்திரனோ இந்திராணி கொழு இருந்தா பிரம்மலோக வடனே அங்க பிரம்மதேவன் சரஸ்வதியோ அங்க பிரம்மையோட கொழு இருந்தா அடமுனி சட்டமுனி அழகு கொம்ப மாமுனியோ தேவாதி தேவரெல்லாம் மூவாதி மூவரெல்லாம் இன்பமோடு கொழுவிருந்தா கொழுவிருக்கும் நாளையிலே அங்க யாரெல்லாம் கொழுவிருந்தா அந்த பார்க்கடே லட்சுமியா தேவியோ கோபால கண்ணனோ பெருமையோட கொழுவிருந்தா கொழுவிருக்கும் நாளையிலே யாரெல்லாம் கொழுவிருந்தா அட்டமுனி சட்டமுனி அழகு கும்ப மாமுனியோ எண்ணாயிரம் ரிசிமார்களோ கோடி தேவர்களோ பெருமையோட கொழுவிருந்தா கொழுவிருக்கும் நாளையிலே ரம்பையவ வருவாரோ நாட்டியமோ ஆடுவாரே உருவசியா வருவாரே உல்லாசமோ ஆடுவாரே சரஸ்வதியும் வருவாரே பாடுவாரே கொழுவிருக்கும் நாளையிலே கொழுவிருக்கும் நாளையிலே அந்த கொழுவிருக்கும் நாளையிலே என்ன என்ன நடந்திடும் கொழுவிருக்கும் நாளையிலே அப்படி கொழுவிருக்கும் நாளையிலே அங்கே என்ன என்ன நடந்திடுமோ இருக்கக்கூடிய நாளையிலே ஆதிவள்ளி கைலை விரோதத்திலே ஆண்டவன் சிவபெருமான் அன்னை வரா சக்தியோடு கொழு இருக்கக்கூடிய நாளையிலே அந்த ஆண்டவன் சிவபெருமான் ஈரேழு உலகத்துக்கும் படியிழந்து வருகின்றார். அப்பா அப்படி டேப் எடுத்து படி அப்படிலாம் அளந்துகிட்டு வராரு. டேப் எடுத்து அளக்காரா? எத்தனை படி இருக்கோ, எத்தனை அடி இருக்கு, எவ்வளவு நீளம் இருக்கு, எவ்வளவு அகலம் இருக்குன்னு அளக்கணும்ல. நான் சொல்றது அந்த படியளப்பு இல்ல. எந்த படியளப்பு? அன்றன்றைக்கு தேவையான உணவு பொருட்களையும் ஆடை ஆபரணங்களையும் வழங்குவதுதான் படியளப்பு. அப்பா அப்படி ஒரு படியளப்பு இருந்திருக்கு. ஆமா, அப்படி படியளக்க வேண்டும் என்று கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவில் உள்ள சிசு வரைக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பட்டினி இல்லாது படியளந்து வரக்கூடிய நாளையிலே அங்க ஆண்டவன் சிவபெருமான அன்னை வரா சக்தியுமாக அரிசி எடுத்து கொடுக்க எப்படி படியளந்து வருகின்றா தெரியுமா? எப்படி அம்மா? நாளி நல்ல தினை எடுத்து நாளே நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து தினை எடுத்து எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார் ஒடி இழந்தார் பகவான் நாடு எங்கும் படி இழந்தார் ஒடி இழந்தார் ஒடி இழந்தார் நாடி நல்லதினை எடுத்து நாடு நல்லதினை எடுத்து நாடி நல்லதினை எடுத்து தினை எடுத்து அம்மாண்ணே எடுத்து சொல்ல அண்ணே நாடு எங்கும் படி இழந்தார் வடி இழந்தார் பகவான் நாடு எங்கும் படி இழந்தார் வடி இழந்தார் உரிய நல்லதினை எடுத்து எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார் பகவான் உலகம் எல்லாம் படி இழந்தார்
எடுத்து அகிலமெல்லாம் வழி அளந்தார் உனக்கு நல்ல அதனை எடுத்து இந்த உலகமெல்லாம் வழி அளந்தார் மரக்கானல்ல அதனை எடுத்து இந்த மாநிலமும் வழி அளந்தார் வழி அளந்து வரபோது ஆண்டவன் தான் சிவபெருமா உரிய நல்ல தினை எடுத்து உலகமெங்கும் அகில உலகமெல்லாம் வடியிழந்து வரக்கூடிய நாளையில மரக்காணல்ல தினை எடுத்து மாநிலமும் வடியிழந்து வருகின்றார். அப்பா அப்படி மாநிலம் எந்தெந்த மாநிலம் இருக்கோ அவ்வளவு மாநிலம் ஃபுல்லா படி அளக்காரு. இன்னைக்கு நாமளுக்கு வடியிழந்தது எங்க? அப்பா செல்வ விநாயகபுரம் ஆமா பொன்னியசக்கி அம்மன் கோவில்ல மத்தியால அன்னதானம் எப்படி இருந்தது? அப்பா ஆமா அப்படி ஒரு ருசியா இருந்தது. ஆமா அட பாயாசம் ஆமோ ஊர்கா சரிதான் மோரு சரி ரசம் ஆமோ சாம்பாரு ஆமா ஒயிட் ரைஸ் அப்பா 3 கூட்டு சரி அப்படி ஒரு டேஸ்ட் அப்படியே நடனம் ஆடுது சுவை. ஆமா ஆமா சமையல் மாஸ்டர் பக்குவம் அப்பா தூக்கத்துல எழுந்தாலும் கைய நக்குவோம். அப்படி ஒரு பக்குவமா வச்சிருந்தாரு கலந்த என் கல்யாணத்துக்கு அப்பா அண்ணன் சமையல் மாஸ்டர் தான் கூப்பிடுவோம். பேரு வாங்கிட்டு போவோம் நாளைக்கு. நான் நிர்வாகி அண்ணன் நம்பரை வாங்கிட்டு போய் ஆமா அப்படி அவருக்கு போன் அடிப்பேன். டேஸ்ட் அப்படி இருந்தது இது. ஆமா ஆமா நமக்கு படி அப்படி அளந்திருக்காரு. செல்வநாயகபுரத்துல படி அப்படி அளந்திருக்காரு. அழகா அளந்திருக்காரு. ஆமா அப்படி படி இழந்து வரக்கூடிய நாளையில யாருக்கு எந்த குறை இருந்தாலும் சரி தீர்த்து வைக்கிறது தான் பகவானுடைய வேலை. அப்பா அந்த பகவானுக்கு அதான் வேலை. அப்படி சொன்னேனா என்ன 3 ஆவிகளும் நேர எங்க போகுது? எங்க வருது? ஆதிவள்ளி கைலை பர்வதத்திற்கே போகுதா. அப்பா அந்த பொன்னுவள்ளி கைலைக்கு வந்துட்டு ஆண்டவ முன்னால போய் நிற்குதான் 3 ஆவிகளும். அப்பா அப்படி 3 ஆவிகளும் அப்படியே நிக்கி. 3 ஆவி யார் ஆவிலாம்? யார் ஆவிலாம்? லட்சுமியால் ஆவியும் லட்சுமி 1 நட்டுவான் ஆவியும் 2 நம்பிவட்ட வேதியருடைய ஆவியும். அப்பா 3 பேர் ஆவியும் அப்படியே ஆடிக்கிட்டே நிக்கி. எங்க கால்றாளா? ஆமா ஆமா எங்க அம்மா அப்படிதான் சொல்லி தந்திருக்கு. என்ன பேய்க்கு கால் கிடையாதுல தம்பி. சரி எங்கனையும் கால் இல்லாத ஆளு மாறிச்சுன்னா நிக்காதன்னு சொல்லி இருக்கு. ஆமா அப்பா உங்க அம்மா கால்ல அப்படி அந்த இடத்துல தானே ஆடும். ஆமா பேய் 3 அங்க போய் ஆடுது. பேய்ல ஆவி அப்படி சொல்லு. ஆவி பேய் வைங்கீங்க. பேய்ல ஆவி. ஆமா உங்க அம்மா அப்படி சொல்லி தந்தாங்க உனக்கு. அது அன்னைக்கு போயிட்டு அந்த 2 இட்லியிலே போயிட்டு அது எனக்கு தெரியாது. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே 3 பேர்களுடைய ஆவியானது ஆண்டவன் காலடியிலே போய் விழுந்ததான். சரி ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தாராம். 3 பேர் ஆவிகளையும் அழைத்து உனக்கு என்னென்ன வேண்டும் எதற்காக கைலைக்கு வந்தீங்கன்னு கேட்டாரப்பா. நீ எதுக்கு வந்த ஏன் வந்தேன்னு தெரியல. வாசல்ல நின்னு அங்கிட்டு போற இங்கிட்டு போற. நான் என்ன செய்த எனக்கு ஒரு இடத்துல நின்னாதானே தெரியும். ஆமா ஆவினா ஒரு இடத்துல நிக்கணும்ல. ஆத்துல சரட்டுன்னு அங்க போகுது. சரி பகவான் அங்க தேடுறாரு இங்க வந்துருது. பயமுறுத்துது. ஆமா பகவானே பயமுறுத்துது. அதனாலதான் அவர் கூப்பிடு அப்பந்தானே கூப்பிடுவாரு. ஆமா எதா இருந்தாலும் சரி தண்ணிக்குள்ள கல்லதையும் போடுறதுன்னு வச்சுக்கிடுங்க. ஆமா கல்ல போட்டா தான் தண்ணி அலமும். அத மாதிரி ஆவி ஒரு இடத்துல நின்னா பகவானுக்கு தெரியாது. அங்க போகுது இங்க போகுது. ஆமா பின்னாடி நின்னு சிரிக்கி அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே ஆமா லட்சுமி தேவியானவளுக்கு நட்டுவானுக்கு என்ன சொல்லுகின்றா தெரியுமா? என்னம்மா 2 பேர்களும் மறுபிறவி எடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்களாம். ஆமா நான் பழிக்கு பலி தீர்க்கணும். ஆமா பழிக்கு பலி தீர்க்கணும். வேதியரை மனிதனா பிறவி செய்யணும். ஆமா மனிதனா பிறவி செய்தது மட்டும் இல்லாம வேற என்னம்மா இவன் வளர்ந்து வரும் நாளையிலே இவனை நான் பலி
பழிக்கு பழி தீர்க்கணும். அதனால என்னையும் மறுபிறவி எடுக்க சொல்லணும். என் அண்ணனையும் மறுபிறவி எடுக்க வைக்கணும். இரு பேர்களுக்குமே உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலாம். அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே எங்க ஆண்டவன் சிவபெருமான் இரு பேர்களை எங்க பிறவி செய்கின்ற தெரியுமா? அது எந்த நாடு தெரியுமா? அதே நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் போலும் நாடு, கோடமாலை ஒளியும் நாடு, ஒளிந்த தண்டல் நாடு, இஞ்சி மஞ்சள் ஒளியும் நாடு, இருவாச்சி மலர் நாடு, மானிருந்து விளையாடு, மானிருந்து விளையாடு, மயில் தொகை விட்டாடு, மானிருந்து விளையாடு, மானிருந்து விளையாடு, மயில் தொகை விட்டாடு. அங்க நாடான நாடதென்றா சோழ நாடு தன்னதிலே சோழ நல்ல மன்னனுக்கு பிள்ளையாக தான் பிறந்தா. பிறந்து வரும் நாளையிலே பிறந்து வரும் என்ன என்ன நடந்திடுமா? வளர்ந்து வரும் நாளையிலே வளர்ந்து வரும் நாளையிலே என்ன என்ன நடந்திடுமோ? ரெண்டு பேரும் எங்க போய் பிறக்காங்களாம்? எங்க சோழ நாடு தன்னதில பிறக்காங்களாம். அப்பா நம்ம சோழ நாட்டுல வந்து பிறந்திருக்காங்க. எனக்கு சோழக்காடுன்னு கேட்டது. சரி கேக்கும், ஏன் கேட்காது? என்ன செய்ய? சிந்தனை ஒரு சிந்தனையா இருக்கணும். ஆமா ஆமா, நான் நினைச்சேன் என் சிந்தனை என்ன கொஞ்ச நேரம் தான் இங்க இருக்கலாம். சரி 2-3 மணி வரை தான் இங்க இருக்கலாம். ஆமா, எப்படினாலும் மறுபடியும் வீட்டுக்கு தானே போக சொல்லுவாங்க அண்ணாவி. ஆமா, நாளைக்கு ஒரு பாட்டு இருந்தா சந்தோஷமா இருக்குமே. சந்தோஷமா இருக்கும் நீ நினைச்சிருக்க. ஆமா, ஈவாராச்சு. சரி, தொந்தரவு இல்லாம இருந்து தொந்தரவு ஓடி இல்லாம இருந்துடலாம் அப்படின்னு அந்த சிந்தனையிலே போய்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே சோழ மன்னனுக்கு செம்பியன் தேவிக்குமாக என்ன பெயர் கொடுக்கின்றார்கள்? என்ன பேரு? நீலன் நீலி என்று பெயர் கொடுத்துள்ள. அப்பா ஏ நீலா, ஏ நீலி. ஆமா, நீலன் நீலி. ஆமா, அண்ணனுக்கு நீலன் என்றும் சரி தங்கைக்கு நீலி என்றும் பெயர் கொடுத்தார். அப்பா அப்படி சரி. இந்த செம்பியன் தேவிக்காக அவர்கள் திரு வயிற்றதிலே எப்படி விரைக்கின்றாக தெரியுமா? அங்க செம்பியன் தேவியவர் அங்க இடுப்பு வழி ஒரு கலையே அவனிட நேரம் அவளை தேடுமா, அங்க அடிதுடியா அவளை தேடுமா, அங்க இடுப்பு வழி தாங்கவில்லை. அங்க செம்பியன் தேவியவர் அங்க அழுகிறாளே அவளம்பூராளே, அடித்து மேல அழுகுறாளே. செம்பியன் தேவியவள் கணவனையும் தான் அழைத்து என்ன என்ன சொல்லுவாளோ, என்ன என்ன சொல்லுவாளோ, என்ன என்ன சொல்லுவாளோ. இந்த செம்பியன் தேவியவள் என்ன என்ன சொல்லுவாளே, ஒன்று சொல்ல கேளு ஐயா, இந்த நல்ல வேளையிலே ஐயா அடிதுடியா வயிறுலந்து எனக்கு வயிறுதானே ஒளிக்குதையா, எனக்கு வயிறுதானே ஒளிக்குதையா, அங்க வானாலே போகுதையா, வயிறுதானே வலிக்குதையோ, அங்க வயிறுதானே வலிக்குதையோ, இங்கே வானாலே போகுதையோ. சொல்லக்கூடிய நேரத்திலே
என்ன சொல்லுகின்றா தெரியுமா? எப்படி? ஏன் கணவா ராசமண்ணா, என் கணவா ராசமண்ணா, எத்தனை சொத்து சுகம் இருந்தோம். ஆமா, இப்பதான் நான் மாசமா இருக்கேன். அப்பா இப்பதான் என் வயித்துல ஒரு புழுவு பூச்சி இருக்கு. அதனால ஆமா, இப்படி வயிறு வலிக்கும்னு தெரிஞ்சா சரி நான் குழந்தையே வேண்டான்னு இருந்திருப்பேன். அப்பா என் கணவனே போதுன்னு இருந்திருப்பேன் ஐயா. ஆமா, புள்ள பிறக்கதுக்கு இப்படி வயிறு வலிக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆமா நான் இந்த பிள்ளையே வேண்டாம் என்ன கட்டணும் போதும்னு இருந்திருப்பேன். என்ன கட்டின மகராசியம் போதும் அவர்கிட்டயே சிக்கன் ரைஸ் வாங்கிட்டே இருந்திருப்பேன். வாழைத்தண்டு போல என்ன மரணத்தோட இரண்டும் வடிவேலுக்கு எடையும் கட வயிறு நோக்குது அம்மம்மான அழகானா. அப்பா சரி, இந்த விதி வருகும் என்றால் கருமருந்த திண்டு போட்டு கல்லு போல இருந்திருப்பேன். அவ்வளவு வேதனையிலயும் புருஷனை தான் வைதாவ. சரி அப்படி வேற யார் வைக்க முடியும்? அவ்வளவு வேதனை. இந்த வலி வலிக்கும்னு தெரிஞ்சா ஆமா நான் குழந்தை வேண்டாம் என் புருஷன் மட்டும் போதும்னு இருந்திருப்பேன். கணவர் மட்டும் போதும்னு இருந்திருப்பேன். வயிறு வலிக்குது வானாலும் போகுதே. அப்பா வானாலு போகுதே. இடுப்பு வலிக்குது இருக்க முடியல எந்திக்க முடியல என் என்னால உட்கார முடியல தவுண்டு கூட போக முடியல மண்ணாடியா. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சரி எங்க செம்பியன் தேவிக்கு எப்படி குழந்தை பிறக்கின்றது தெரியுமா? எப்படி எப்படி அங்க அடிதோடியா வயிறுளைந்து வயிறுளைந்து குழந்தையாது பிறந்திடுமா? வயிறுளைந்து குழந்தையாது அங்க சோழ நல்ல மன்னதில குழந்தையாது பிறந்திடுமா? சோழ நல்ல தன்னதிலே மன்னதில குழந்தையாலே பிறந்திடுமோ. சோழ நாடு தன்னதிலே குழந்தையாது பிறந்திடுமோ? இரண்டு குழந்தை வந்து பிறக்கும் போது செம்பியன் தேவியவள் அந்த குழந்தையும் தான் நான் எடுத்து அவ வாரி நல்ல கையில் எடுத்து அவ வலது கண்ணும் முத்தமிட்டா அவ ஏந்தி மல்ல கையில் எடுத்து அவ இடது கண்ணும் முத்தமிட்டா அவ தரையில தான் விட்டோமா அவ தண்டை கால்கள் நோகுமென்று அவ பூமியில விட்டோமானோ அவ பொற்பாதம் நோகுமென்று தேஜிமல்ல வளர்த்துவார் அவ தேஜிமல்ல வளர்த்துவார் அவ தேகமெல்லாம் நெய்யுருக அங்கே ஜெத்துமல்லா வளர்த்துவாரா அங்கே தேகமல்லா நெய்யுருக அவ தேஜிமல்ல வளர்த்துவார் அவ தேகமெல்லாம் நெய்யுருக அவ ஊட்டி மேல வளர்த்துவார் அவ உடம்பு எல்லாம் நெய்யுருக குழந்தையத வளர்த்துவார் அங்க நாலு ஒரு மேனையும் அங்க பொழுது ஒரு வண்ணமாக அங்க வளரும் பேரே சந்திரன் அங்க வளர்த்து வரா குழந்தையதே அங்க வளர்த்து வரும் நாளையிலே வளர்த்து வரும் நாளையிலே அங்க என்ன என்ன நடந்திடும் வந்து வர்றோம் நாளையிலே அப்படியே வந்து வர்றோம் நாளையிலே அங்கே என்ன என்ன நடந்திடுமோ. வளர்த்து வரும் நாளையிலே குழந்தை இல்லா வாசலில ஒரு புள்ள கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்பா சந்தோஷமா இருக்கும்.
புள்ள இல்லாதவளுக்கு புள்ள கிடைச்சா சந்தோஷம் அப்பேற்பட்ட சந்தோஷமா இருக்கும். அப்பா சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆமா அந்த பிள்ளை வளர்ந்த வரைக்கும். ஆமா வளர்ந்த பிறகு பண்ணுத சேட்டையில அந்த பிள்ளை அடிக்க அறையில அலறும் பாருங்க 3வது வீடு வரைக்கும் கேட்கும். அப்பா ஆமா ஆ, ஆமா நம்ம சாப்பிட சோறு வச்சிருப்போம் அப்பதான் மண்ணல்லியாந்து போடும். சரி ஆமா தண்ணி பிடிச்சி வச்சிருப்போம் அப்பதான் மீச்சிக்கிட்டு எத்திக்கிட்டு மீச்சி அங்க தள்ளலாம். ஆமா ஆமா என் பிள்ளை தள்ளுவான். உங்க தள்ளு நான் அனுபவப்பட்டிருக்கேன். அனுபவத்தை சொல்லுது அதனாலதான் சொல்லு சொல்லுவேன். பேசுது தப்பாலாம் சொல்லல. ஆமா அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே ஆபு குழந்தை இல்லா வாசலிலே குழந்தை கிடைத்தது என்று சொல்ல சரி அந்த குழந்தைக்கு நீலி என்று பெயர் கொடுத்து அனுப்பி வைத்தார். அப்பா அப்படி நீலின்னு பேர் கொடுத்திருக்காங்க. வாரி கையிலெடுத்து வலது கண்ணை முத்தமிடுகின்றார். ஏந்தி கையில் எடுத்து இடது கண்ணை முத்தமிடுதாங்க. தரையில் விட்டோன்னு சொன்னா தண்டைக்கால்கள் நோகுமென்று பூமியில விட்டு அப்போ பாதங்கள் நோகுமென்று தேர்ச்சி மல்ல வளர்த்து வருகின்றார். திரேகமெல்லாம் நெய்யுருக ஊட்டி நல்லா வளர்த்து வர உடம்பு எல்லாம் நெய்யுருக. அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஆபு அந்த இரு குழந்தைகளையும் சரி தொட்டில்ல படுத்திருக்க குழந்தை பகல்ல குழந்தையா இருக்கு, சரி இரவு மிருகமா மாறுது. அப்பா அப்படி ஒரு பெரிய மிருகமா இருக்கும். ஆமா பெரிய மிருகமா இருக்கோ சரி பகல்ல குழந்தையா இருக்கின்றது. அப்பா பச்சை இரவு பிள்ளை என்னென்ன அட்டகாசம் செய்யுதாம். என்ன அட்டகாசம் செய்யுது. மாடு ஆடு அத்தனையும் முடிச்சு அப்பா யாரு வீட்டுல எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்களோ அவ்வளத்தையும் பிடிச்சு சாப்பிடுது. ஆமா ரத்தத்தை உறிந்து குடிக்கிறதா குழந்தைகள். அப்பா அப்படியே அந்த ரத்தத்தை தொண்டைய கடிச்சு அப்படி உரியுது சூஸ் மாதிரி. ஆமா காலையில போய் பார்த்தா சக்கை தான் கிடக்குமா. எதா இருந்தாலும் சொல்லிட்டு பொண்ணியா என்ன பயமா இருக்கும். அந்த எலும்பை ஷரட்டு உரியும் போது அப்படி சாப்பிடுது. சரி கோயில்ல இருந்துட்டு என்ன பேசுத நான் பேசல அண்ணாயி சொன்னாவ. 2 பேரும் தான் நேத்து சலதோஷம் பிடிச்சிருக்கு. சரி பாட்டுக்கு வாரம் தொண்டை கரகரன் இருக்கு பெப்பர் போட்டு அடி பண்ணாவ. ஆமா 2 பேரும் குடிச்சு அதை யாவப்படுத்தாம ஞாபகப்படுத்துறவ மிளகு பொடி தொண்டைக்கு இடமா இருக்கும். அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே பகலில் குழந்தையாக இருந்து உறங்குகின்ற குழந்தைகள் சரி இரவில் மிருக ராட்சசமாக மாறுகின்றது. அப்பா அப்படி ஒரு ராட்சச மிருகமா மாறுது. யார் யாரு தொழுவுல மாடு ஆடு கோழின்னு கிடைக்கின்றதோ கிடக்கும் அத்தனையும் புடிச்சு கடிச்சு உதிரமத உறிஞ்சு குடிக்கின்றது. அப்பா காலையில போய் பார்த்தா தலையும் உடம்பு தனித்தனியா கிடக்கு. ஆமா ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சிட்டு வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் கிடக்கு. தோல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அங்க உள்ள மக்கள் எல்லாம் பார்த்தாங்களாம். என்ன இதை இப்படியே விட்டோன்னு சொன்னா ஆமா மாடு ஆட தின்னவங்க ஆமா நம்மள புடிச்சு சாப்பிட எவ்வளவு நேரம் ஆகும். அப்பா இது என்னதுன்னே தெரியல மாயமா இருக்கு. ஆமா நைட்டு கட்டி போட்டுட்டு வந்து பார்த்தா காலையில போய் பார்த்து தண்ணி வைக்கணும்னு போனா சரி உடம்பு தனியா தலை தனியா கிடக்கு. ஆமா இது எப்படிப்பட்ட சந்துன்னு எனக்கு தெரியல கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே சரி சோழ மன்னனிடம் வந்து சொல்லக்கூடிய நேரத்திலே ஆமா சோழ மன்னனானவர் எப்பேற்பட்டவராம். அவர் எப்படிப்பட்டவரு. தன் தம்பியை கொன்றவராம். அப்பா கூட பிறந்தவரே போட்டு இருக்காரு. ஆமா சரி எதுக்காக எதுக்கு நீதி நேர்மை தவறாத மன்னன் சோழ மன்னன். அப்பா என்னைய மாதிரி பொய்யே பேச மாட்டாரு. நியாயத்தை மட்டும்தான் சொல்லுவாரு. ஆமா அது ஒன்னே மாதிரி. ஆமா பொய்யே சொல்ல மாட்டாரு. சரி அப்படி நியாயத்தை மட்டுமே பேசுவாரு. அதனால தான் தம்பியை கொண்டிருக்காரு. ஆமா சரி அப்படி கொடுத்த நேரத்திலே அங்க பார்த்தாராம் சோழ மன்னனாலும் என்ன செய்கின்ற தெரியுமா. இரவு நேரத்திலே காவலாளர்களை அனுப்பி வைத்து காவல் காக்க வேண்டும். ஆமா காவலாளிகளே என்ன நம்ம காவலாளியே சத்தம் இல்ல போச்சு காவலாளி. ஆமா ஏன்னா விடிய காவல் பார்த்து அவர் என்ன சொல்லாரு. என்ன நான் போய் பார்க்கணும் என்ன கடிச்சு விட்டுனாங்க. ஆமா அது ஒரு கொடிய மிருகம் அப்படின்னாரு. சரி அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே காவலாளிகளை வைத்து தொழுவுக்கு தொழு காவலாக இருக்க சொன்னார். அப்பா ஒரு தொழுவுக்கு ஒரு ஆள் நின்னா பழக்கத்துக்கு ஆள்றாது. ஆமா தூங்கிருவியன்னு 2 ஆளா நிப்பாட்டி நிக்க சொல்றாரு. அப்படி காவல் காத்து வரக்கூடிய நேரத்திலே இரவு நேரத்திலே 2 ஜீவராசிகள் வந்து நிற்கின்றதாம். அப்பா அப்படி 2 ஜீவராசி வந்து நிக்கி. அப்படி வந்து நிற்கும் பொழுது வீர பல்லும் விரி சடையுமா. அப்பா சரி கோர பல்லும் ஆமா கோர் சடையுமா நிக்கிறா. அப்பா கோரப்பள்ளி கோஷடையுமா வந்து நிக்கா. நீலி அவ நிக்கிறா பாரு. அப்பா அப்படியே நிக்கா. குழந்தையா இருந்தவ கொடூரமா மாறுதா.
அப்பா வாயிலெல்லாம் ரத்தமா கொடூரமா நிக்கா. ஆட்ட பிடிக்கிறா, கடிச்சு இழுக்கிறா. அப்பா ஒரு கைட்ட ஆட்ட பிடிச்சிருக்கா, ஒரு கைட்ட மாட்ட பிடிச்சிருக்கா. அவ்வளவு ஆங்காரமா இருந்து ஆடு மாட்டை திங்கிறதை யார் வர்த்தாங்க? யாரு காவலாளிகள் வர்த்தார்களாம். நம்ம காவலாளி போய் பாத்திருக்காரு. வேற ஓட்டமா எங்க வர்றாங்க? எங்க? சோழ மன்னிடம் மதியில வர்றாங்க. அப்பா சோழர் மன்னர்கிட்ட வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்திலே என்ன சொல்கின்ற தெரியுமா? எப்படி அம்மா? ஐயா வாருமையா சோழ மன்னா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. இந்த நல்ல வேலையிலே சாமாதி சாமம் போலே, அங்க சதி சாம வேலையிலே, அங்க இலை குழுங்கா வேலையிலே, அங்க வீர நல்ல வல்லோடு, அங்க விரித்த நல்ல தலையோடு, அங்க ஆங்கார சொருகத்தோடு, அண்ணனுமா தங்கையுமா, அங்க மாடுகளை பிடிக்கிறாரு, அங்க ரத்தத்தையும் உருஜுறாரு, அங்க நீலனோ நீலையுமா, அங்க கடிக்கிறாரு பிடிக்கிறாரு, அட்டகாசம் செய்யுறாரு, அட்டகாசம் செய்யும் போது கையும் காலும் மாட்டுனாரு, மாட்டு நல்ல வேலையிலே எங்க நீலனோ நீலியுமா என்ன சொல்லுவாள், கொடூரமா இருந்தவர், கொடூரமா இருந்தவர் குழந்தையாக நின்றாள். என்ன செய்கின்றாக தெரியுமா? எங்க நீலனும் நீலியும் இரவு நேரத்துல சாமாதி சாமம் போல சதிசாம வேலை. அப்ப அந்த இலை கூட அசையல பாருங்க. இலை குலுங்கா நேரத்திலே எழுந்திருச்சு வர்றாங்க. அப்படியே தொட்டுல இருந்து எந்திரிச்சு வாரா. ஆங்கார சொருவம் கொண்டு மாட்டை பிடிக்கா கடிச்சு இழுக்கிறா. வீர பல்லு விரி சடையுமா, மாட்டை பிடிக்கிறா கடிச்சு இழுக்கிறா. அப்பா ஒரு கையில ஆடு இருக்கு, ஒரு கையில மாடு இருக்கு, புடிச்சு திங்கிறா. ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஒரே கடிதான் கடிச்சு கடிச்சு அப்படி தலைய துண்டா எடுத்துட்டா. ஆமா எல்லாரும் அருவாச்சி தானே வெட்டுவாங்க. ஆமா நீலி பல்லிட்ட கடிச்சே எழுதுட்டா. ஏப்பா ஆமா அப்படி ஒரு கோபம். அப்படி ஆங்கார சுருவம் கொண்டு இருக்கின்ற குழந்தைகளையும் நேர எங்க அழைத்து வர்றாங்க? சோழ மன்னர் இடத்துக்கு அழைத்து வர்றாங்க. அப்பா சோழ மன்னர்கிட்ட குழந்தை விடுதாங்க. மன்னா மன்னா குழந்தைன்னு பார்த்தோமே, இது எவ்வளவு பெரிய குட்டிச்சாத்தானா இருந்திருக்கு. இது குழந்தைன்னு பார்த்தோம். ஆமா அது குட்டிச்சாத்தா உங்க குட்டிச்சாத்தானா தான் இருந்திருக்கு கடைசியில. ஆமா ஆமா வேற யார் வீட்டுல உள்ள குட்டிச்சாத்தா கிடையாது கிடையாது கிடையாது. நீங்க பெத்த குட்டிச்சாத்தானா தான் இருந்திருக்கு. மன்னா மன்னா மன்னா. ஆமா சரி ஏன் மன்னா என்ன இது யாருன்னு வர்த்தா? ஆமா உங்களுக்கு பிறந்த குழந்தையாக இருக்குது. அப்ப உங்க குழந்தை ரெண்டும் தான் இந்த வேலையை இவ்வளவு நாளும் பண்ணிருக்கு. நீலியுமாகத்தான் எல்லோரும் உறங்குத நேரத்துல வராங்க. அண்ணனும் தங்கையுமா இருக்கையே தான் அப்படி வாராவ. ஆடு மாடை உடிக்கிறாங்க, திங்கிறாங்க. பாத்துக்கோங்க. சரி இவங்களுக்கு தக்க தண்டனை நம்ம கொடுக்கணும். இவங்களுக்கு உரிய தண்டனை நீங்க தான் வழங்கணும் மன்னா. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சரி எங்க வார்த்தாராம் சோழ மன்னனானவரும் என்ன சொல்லுகின்ற தெரியுமா? எப்படி எப்படி இந்த நீலனும் நீலிக்கும் இனி இங்க இடம் கிடையாது. அப்ப இந்த சோழ நாட்டுல இனிமவங்களுக்கு இடமே கிடையாது. இங்க இருந்து எங்க போவீங்களோ நீங்க போய்க்கலாம். ஆமா நீங்க இங்க இருந்து உங்க மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய்க்கிடுங்க. ஆமா ஆமா இங்க இருக்கப்படாது இருக்கப்படாது. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே இரு பேர்களுமாக எங்க வருகின்றார்கள் தெரியுமா? எங்க வருகிறார்? வனங்கடந்து வாராரே நீலியவர், அங்க நீலனையும் தான் அழைத்து அவ எங்க எங்க போவோம் என்று வேளையிலே அந்த நீலனோ நீலியுமா என்ன என்ன சொல்லுவாளோ
கடந்து ஓட்டம் ஓட்டம் மலையான மலை கடந்து காடான காடு விட்டு நீலனோ நிலையுமா எங்க எங்க வராரு அவன் நடந்து மேல வரவோ எங்க அண்ணனுமா தங்கையுமா எங்க எங்க வராரு பல ஊரு தன்னதிலே அந்த கள்ளிக்காடு தன்னதிலே காடான காடதிலே ஒரு ஆலமர தன்னதிலே இந்த நீலனோ நிலையுமா அங்க வேப்பமரம் தன்னதிலே எங்க அண்ணனுமா தங்கையுமா அங்க அமர்ந்திருக்கும் வேளையிலே பார்த்தானே நீலனவன் அவன் என்ன என்ன சொல்லுவான் அங்க வர வர உறவரே அங்க அடிக்கிறான விடுகிறான் அவன் அட்டகாசம் செய்யுறான் அட்டகாசம் செய்யும் போது அந்த நீலனை தான் அழைத்து ஒரு வேப்பமரம் நன்னதிலே அவன் அடைத்து மெல்ல வைத்தாரே அவன் அடைத்து மெல்ல வைக்கும் போது எங்க பார்த்தாலே நீலியவ அவன் என்ன என்ன செய்யுவான் அவ கண்ணீரும் கவலையுமா அங்க விரித்த நல்ல தலையோடு அவ ஆங்கார சுருபத்தோ இந்த அம்மையான நிலையம்மா அங்க வேப்பமரம் தன்னதிலே அங்க மரத்தனையும் அடியதிலே அவ இருக்குணல வேலையிலே அவ முட்டை கண்ணை தான் விரித்து அவ சுத்தி மெல்ல பார்க்கிறாள் அவ பழிக்கு பாலி தீர்த்திடவே அங்க காடான காடதிலே அந்த காடான காடதிலே அந்த நீலியவ இருக்கிறாள் காடான காடாதிலே அங்கே காடான காடாதிலே அங்கே நிலியவள் இருக்கிறாளே அப்படி நேர எங்க வருகின்றாக தெரியுமா எங்க அம்மா வருகிறார் சோழவனம் தன்னை விட்டு சரி சோழ நாடு தன்னை விட்டு வனமான வனம் கடந்து வனம் கடந்து மலையான மலை கடந்து நீர் எங்கு வருகின்றார் தெரியுமா இங்க எங்கம்மா வருகிறார் பல ஊரு தன்னதிலே கள்ளிக்காடுக்கு வருகின்றாளாம் அப்பா அந்த பலவூர் கள்ளிகாட்டுக்கு வராங்க அப்படி வரக்கூடிய நாளையிலே சரி இங்க நீலனும் நீலியுமா இருக்கின்றார்களாம் அப்பா அப்படியே சத்திய இருப்போம் இலைப்பாருவோன்ட்டு இருக்காங்க வேற வழி இல்லாம போய் இருக்கா ஆமா ஆமா வேற வழி இல்லாம அங்கதான் இருக்கணும் ஆமா என்ன பண்ண என்ன செய்ய பெத்த வீட்டுல பத்தி விட்டுட்டாங்க பத்தியாச்சு அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்க வேற வழி இல்ல காடு மலைன்னு ஏறி இறங்கணும் ஆமா ஊருக்குள்ளே இருக்க முடியாது சரி அங்க இருந்த பாதி ஆடு மாட தின்னாச்சு ஆமா. இனிமே மலங்காட்டுக்குள்ள போனா தான் ஆடு மாடு கோழி சிங்கம் புலி ஆமா ஆமா அதுவெல்லாம் பார்க்க முடியும் முடியும் மத்த ஊருக்குள்ள புலி வராது ஊருக்கு எல்லாம் சாப்பிட்டாச்சு பிடிச்சி ஆமா, அங்க எல்லாம் ஒண்ணு இல்ல கோழி குஞ்சு குஞ்சு எல்லாம் பிடிச்சி ஆமா, சாப்பிட்டாச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்ப இங்க வந்து நிக்காப்ல ஆமா அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே ஆபு. இங்க பார்த்தா நீலியவள் நீலனுமா என்ன செய்கின்றாக தெரியுமா எப்படி எப்படி அம்மா நீலியவள் சொல்கின்றாளாம் என்ன? ஏ அண்ணா ஏ அண்ணா நான் தான் வலிக்கு வலி தீர்க்க இப்படி வழி இல்லாம அலையிறேன்னு சொன்னா நான் தான் இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் புளிய மரம் வேப்ப மரமா அலையுதேன்னு சொன்னா நீ ஏன் என் பின்னாடி இப்படி அலையிற ஏய், அப்பா தூக்கிட்டு ஓடிட்டேன் சரி அப்படி சொல்லக்கூடிய நாள் ஆமா. வேணா போய் புடிங்கிட்டு வாயேன் ஏம்மா, அது பின்னாடி இப்ப நம்மளால ஓட முடியாது சரி அது 300 கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டு அதானே. நான் இதுவரை போமனே தவிச்சு போவோம் நமக்கு அடியா ஆமா அது எங்க போயிட்டு பாருங்க நேரங்க பீக்கரை தாண்டி தெக்க தள்ளி அந்த இருட்டுக்குள்ள போயிட்டு வாயிலா ஜீவன் தானையா போட்டோம் சரி நம்ம குல தானே அதுவும் ஆ. அப்படி சொல்லக்கூடிய நாளதிலே ஆமு எங்க நீலனோ நீலியுமா என்ன செய்கின்றாக தெரியுமா என்னமா செய்கிறா தன் அண்ணனான நீலனிடம் எப்படி சொல்லுகின்றா தெரியுமா எப்படி எப்படி அம்மு என் அண்ணா என்ன எனக்குத்தான் இந்த நிலைமைன்னு சொன்னான் ஏய், எனக்கு தான் இந்த நிலைமைன்னு சொன்னா
அப்படி சொல்லக்கூடிய நாளையில ஆமா ஆமாம்மா அங்க நீலனவள் நீலி என்ன சொல்லுகின்றா தெரியுமா? என்னம்மா எந்த நீலனண்ணா நாம என்ன பாவம் செய்தோம் அண்ணா இந்த கள்ளிக்காடு நதியிலே ஆவேசம் கொண்டலவோ அங்க அலைந்துதானே தெரியுறோம் இந்த கள்ளிக்காடு நதியிலே நீலனோ நிலையுமா காடான காடதிலே அலைந்துதானே தெரியுறோம் ஐயா எந்த நன்னா நீலனண்ணா அண்ணா என்னுடைய வார்த்தை கேளு இந்த நிலியவ சொல்லும் போது அவ முத்து போல கண்ணீரே அவ முகமெல்லாம் செந்தூரா அவ பவளம் போல கண்ணீரே அவ பக்கமெல்லாம் செந்தூரா அவ ஏம்பி ஏம்பி அழுகுறா இந்த ஏந்திலையா நிலியவ அவ தேம்பி தேம்பி அழுகுறா இந்த தேவியான நிலியவ அவ அடித்து மெல்ல அழுகுறா இந்த அம்மையான நிலியவ ஐயா எந்த நன்னா நிலனண்ணா ஐயா என்னுடனே பிறந்தவரே இந்த தங்கை சொல்லும் வார்த்தை கேளு இந்த பழிக்கு பழி தீர்த்திடவே இந்த நிலியவ பிறந்திருக்கே அண்ணா நிலியவ பிறந்திருக்கே நானும் நிலியாக பிறந்திருக்கேன் நானும் இந்த காட்டில் வாழ்ந்திருக்கேன் நிலியாக பிறந்திருக்கே நிலியாக பிறந்திருக்கே ஐயா இந்த நல்ல காட்டுக்குள்ளே என் அண்ணா என் கூட பிறந்தவனே சரி நான் தான் வலிக்கு வலி தீர்க்கணும்னு சொல்லி ஆமா இப்படி காடு காடா அலையுதேன்னு சொன்னா நான் தான் அலையுதன்னு சொன்னா நீயும் ஏன் என் பின்னாடியே அலையணும் என் உடன் பிறந்தவனே நீ என் பின்னாடி அலையன அண்ணா என்னால உனக்கு ஏன் அண்ணா கஷ்டம்? அம்மா ஒன்னால உனக்கு எதுக்குண்ணா கஷ்டம் என்ன வச்சு நீ பெசாட்டி ஓ வேலை உண்டு நீ உண்டுன்னு இருக்க வேண்டியதானே. நீ ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டு சந்தோஷமா இரு அண்ணா. ஆமா என் கூட வராதண்ணா. என் கூட வரவே வராதண்ணா. இவ பார்த்தாலாம் என்ன இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னா சரி என் தங்கச்சிக்கு உதவாத அண்ணன் நான் இருந்தான்னு செத்தான்னு. ஏம்மா என் தங்கச்சி நீ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு கை கொடுக்காத இந்த அண்ணன் இருந்தா என்ன போய் சேர்ந்தா என்ன என் தங்கையே. இவ பார்த்தாராம் என்ன நீலனானவனோ அங்கு வருகின்ற ஜீவராசிகளை அடித்து கொடுமை செய்ததனால அங்க ஆண்டவன் சிவபெருமானிடம் முறையிட்ட காரணத்தினால அங்கே அடித்து அழுத காரணத்தினாலே சரி நீலனை வேப்ப மரமாக வடிவமைத்தாள். அப்ப அங்கோடி ஒரு ஆலயம் காங்க விடாம போறாளு வாராளு அப்படிலாம் கோவத்துல அடிக்கான். ஆமா அந்த ஆளை பார்த்தாங்க மக்களு. சரி இத இப்படியே விடப்படாது. ஆமா இப்படி விடப்படாது. ஆமா நைட்டு அங்க போனா அடிக்கி பகல்ல இங்க வந்து அடிக்கி அடிக்கி அடிக்கி. ஆமா முன்னாடி போனா பின்னாடி அடிக்கி பின்னாடி போனா முன்னாடி அடிக்கி. ஆமா ஆமா இது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பகவான் முறையிட்ட உடனே ஆமோ பகவான் என்ன செஞ்சாரு என்ன நெத்திக்கனை திறந்து பாக்காரு. ஆமா லேஜா அப்படி நெத்திக்கனை திறந்து பாக்காரு. யாரா இருக்கோம்னுட்டு. ஆமா அது யாரா இருக்கும் இவர் மறுபிறவி கொடுத்தாரு பாருங்க. ஆமோ நம்ம நீலே. ஆமா நீல 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 நீல. ஆமா நீலமா இருப்பான் கடிலா நீலமா இருப்பான். அதான் நீல. அதனால தான் நீல. சரி அட லானாவா எனக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டேன். என்ன சரி ஆமா பையங்க படிக்கும் போது அந்த
அந்த வாத்தியார் எவ்வளவு சொல்லி கொடுக்காரு. என்ன இந்த பாடங்கள் சொல்லி கொடுக்காரு. ஆமா என்னை மாதிரி. ஆமா அந்த பையனுக்கு சரி இந்த இல் யூ இர் இல் இன் இதெல்லாம் வர மாட்டேங்குது. வரவே மாட்டேங்கி. எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வர மாட்டேங்குது. ஆமா அப்ப அந்த பையனோட அப்பாவை வர சொன்னாங்க. என்ன யாரு 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 வர சொன்னாரு. நம்ம ஷாரு. ஆமா பையனோட அப்பா வந்தாங்களா. என்ன ஐயா என்ன உங்க பையனுக்கு நான் எவ்வளவோ சொல்லி கொடுத்து பாக்கேன். அடிச்சும் பார்த்தேன் குட்டியும் பார்த்தேன். ஆமா இந்த இல் யூ இர் யூ இதெல்லாம் வர மாட்டேங்குது. அந்த இரு வர மாட்டேங்கி. அப்படி என்ன செய்யறாரா. ஆமா அதுக்கு அந்த அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா. எப்படி என்ன சொன்னாரு. எப்படி சார் அவன் வழக்கமே அப்படிதான் சார் அப்படின்னாரா. அப்பா அவருக்கு வழக்கம் அப்படித்தான் அவருக்கு சார் அவருடைய வழக்கமே அப்படித்தானாரா. மொட்டனாக்காரன் ஒரு கும்பிடு போட்டாரு. ஐயா நீங்க போயிட்டு வாங்க. ஆமா உங்களால முடிஞ்சே பாப்போம். அப்படி இருக்க கூடாது. இது வந்து நீலன் கிடையாது. நீலன். சரி நல்லா அடிச்சு சொல்லுமா. நீலன் யாரு என்னதான் அதானே அவர்தான். அவரைத்தானா ஆமா அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே ஆமா ஆமாம்மா நீலனும் நீலியுமாக இருக்கக்கூடிய நாளையிலே ஆமா ஆமாம்மா நீலனை வடிவமைத்த நேரத்திலே ஆமாம்மா இங்கே பார்த்தால் நீலியானவள் பழிக்கு வழி இருக்க சுத்தி சுத்தி பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார். ஆமா அப்படி பழிக்கு பழி அவங்க அப்படியே சுத்தி சுத்தி வர்றா. அப்படி பழிக்கு வழி தீர்க்க வேண்டும் என்று சொல்ல சொல்ல இங்கே காத்திருக்கின்றால் வேதியருக்காக. ஆமாம்மா அந்த வேதியரானவர் எங்க இருக்கின்றார் தெரியுமா. எங்கம்மா அங்க வணிக குலத்திலே வணிகராக பிறந்திருக்கின்றார். வணிகராக பிறந்திருக்கார். வணிகராக பிறக்க என்று சொன்னா ஆமா வியாபாரம் செய்வதில் கெட்டிக்காரர்கள். வியாபாரத்துல கெட்டிக்காரது. ஆமா சரி அப்படி வணிக குலத்திலே பிறந்த வேதியரானவரும் ஆமா ஆமாம்மா எப்படி இருக்கின்றார் தெரியுமா. எப்படி அம்மா அந்த வணிகர் குலத்தில் பிறந்த ஆமா ஆண் குழந்தையாக வளர்ந்து வருகின்றார். அழகான குழந்தையாக ஆண் குழந்தையாக வளர்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அங்கே எப்படி பேர் கொடுக்கின்றார் தெரியுமா. எப்படி அம்மா செட்டியார் என்று பேர் கொடுத்து ஆமாம்மா அந்த வணிக குலத்திலே அருமையாக வளர்த்து வருகின்றார். அருமையா பெருமையாக வளர்த்து வருகின்றார். அப்போ பார்த்தார்களாம் இரு பேர்களும். ஆமா நாம குழந்தையோ வளர்ந்து வணிகம் செய்வதற்கு உரிய மகனாக இருக்கின்றான். ஆமா அழகான குழந்தையாக இருக்கின்றார். அவருக்கு அப்பா படுக்கையில கிடக்காரு. ஆமா அப்பாவோ படுக்க இருக்காரு. எழுந்திருக்க முடியாது, இருக்க முடியாது, பேச மட்டும்தான் முடியும். ஆமா அப்படி படுக்கையில இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமாம்மா தான் மகனை அழைத்து என்ன சொல்கின்றாராம். எப்படி அம்மா தான் மகனுக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி ஒரு ஜோதிடரை வரவழைத்து ஜோதியம் பார்க்கின்றார்களாம். ஆமாம்மா அவன் ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே சரி அந்த ஜாதக ஜோசியர் என்ன சொல்கின்றாராம். எப்படி உன் மகனுக்கு ஒரு பெண்ணாலத்தான் அழிவு என்று சொன்னார். அப்பாவா மகனுக்கு ஒரு பெண்ணாலதான் அழிவு இருக்கு, அதை மட்டும் நீ மறந்துடாத. அப்படி பெண்ணாலே அழிவு என்று சொன்ன காரணத்தினாலே ஆமா ஜோசியர் என்ன சொல்கின்றார் தெரியுமா. என்னமா சொல்கிறா. எங்கு போனாலும் சரி ஆமா உன் மகனுக்கு சரி மந்திர தந்திர வித்தையோடு ஆமா தகடு கொண்டு சரி ஒரு மந்திர கோலையும் கையில் கொடு என்று சொன்னார். அதை எல்லாத்தையும் நான் தான் தருவேன். ஆமா ஆமா நான் தாரேன். அதை எல்லாத்தையும் நீ ஒரு பூசை போட்டு சரி 41 மண்டலம் ஏப்பா 1 2 இல்ல 41 மண்டலம் மண்டலம் ஆமா பூசை போட்டு சரி அதுக்கு ஓம் கிரீம் கிரீம் சுளி ஹாலின்னு பூசை கீசெல்லாம் போட்டு அந்த கோலை தருவேன். ஆமா ஆமா பேட்டா மட்டும் ஏண்ட தந்துடணும். ஆமா பேட்டா அதை மட்டும் கொடுத்துடணும். துட்டு தந்தா தான் பழிக்கும். ஆமா ஆமா அப்படி சொல்லுதான். துட்டு கொடுத்த மந்திரமும் பலிக்குமா. ஆமா ஆமா அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே சரி அங்க பார்த்தார் வேதியரானவருக்கோ செட்டியாருக்கு எப்படி ஐயர் மந்திரம் கொடுக்காரு. எப்படி ஜோதியம் பார்க்க ஜோதிடரானவர் சொன்னாராம். என்ன தகடு எழுதி கொடுக்கின்றேன். அம்மா தகடு ஒண்ணு எழுதுவேன். ஒரு மந்திர கோலானது கொடுக்கின்றேன். ஒரு மந்திர கோல் ஒண்ணு கொடுப்பேன். அந்த தகடை மந்திர கோலில் உள்ள வைத்து உன் பையன்ட்ட கொடுன்னு சொன்னார். அவன் எங்க போனாலும் சரி அதை கையில வச்சுக்கிட்டு குச்சி மாதிரி ஊனிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எந்த திசைக்கு போனாலும் இந்த மந்திர கோல் இல்லாம போக கூடாதுன்னு சொன்னார். ஆமா அவன் 3 திசைக்கு தான் போனோம், ஒரு திசைக்கு மட்டும் பேரே விடாது. தென் திசை பக்கம் தலை வச்சு கூட முடக்க சொல்லாத. தெற்கு அவனுக்கு கண்டம் பெரிய கண்டம் இருக்கு, அங்க போகக்கூடாது. தெற்க பெரிய கண்டம் இருக்கு. ஆமா அவன் அங்கதான் நோங்குவான். ஆமா தெற்க விடாத. ஆமா தெற்க அவனை விட்டுறாத, அவன் அங்கதான் நோங்குவான். ஆமா நாளைக்கு பாத்துக்க. தெற்கு தென் திசை போறவர்கள் திரும்ப மாட்டார்களாம். ஆமா ஆமா அதனால நம்ம பையன் எங்க போனாலும் சரி சரி தென் திசைக்கு மட்டும் போக கூடாது. நம்ம பையன் இல்ல ஓம் பையன்.
ஆமா எப்ப மாத்தான நம்ம பையன் நம்ம பையன் சோசியர் பையன் கிடையாது அதானே அவரு பையன் நீ வேற அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே அந்த செட்டியாருக்கு கையில் மந்திரக்கோலை கொடுத்து சரி வணிகம் செய்யக்கூடிய திசையை சொல்கின்றார்களாம். ஆமா வடக்கு திசை போனா வெற்றியோட திரும்பி வருவ. அப்பா வடக்க போனா உனக்கு கொள்ளையத்த லாபம் கிடைக்கும். கிழக்கு திசை போனா கீர்த்தியோட திரும்ப வருவ. உனக்கு கிரீடம்லாம் கிடைக்கும். மேற்கு திசை போனா மேன்மையோட திரும்பி வருவ. அப்பா உன்னை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருப்ப. ஆனா தெற்கு திசை போனேன்னு சொன்னா 4 பேர் தூக்கிட்டு தான் வரணும். அடியா கட்டாயம் வரக்கூடாது. வரவே மண்ட நீ வரவே மண்ட. தெற்கு திசை உனக்கு ராசி கிடையாது. அதனால நீ தெற்கு திசை எக்கார்ந்த கொண்டு பேராத. சரி ஆமா அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே இந்த செட்டியாரானவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? எப்படி அம்மா அங்க வாராரே செட்டியாரோ என்ன என்ன சொல்லுவாரே தந்தையோட வார்த்தை கேட்டு அங்க மேல திசை போகவில்லை, அங்க வடக்கு திசை போகவில்லை, அங்க கிழக்கு திசை போகவில்லை, அங்க தென் திசைய நோக்கினாரே, அங்க தென் திசை தன்னதிலே அங்க வாராரே செட்டியார் அங்க வணிகமாத செய்ய வேண்டும் அவ என்பதாக சொல்லியது. அங்க தென் திசை தன்னதிலே அங்க தெற்கு நல முகபாக அங்க வாராரே செட்டியார் காடதிலே அங்க கள்ளிக்காடு தன்னதிலே அவ நடந்து மெல்ல வராரே, நடந்து மெல்ல வரபோது அங்க பார்த்தாரே செட்டியாரோ அவ என்ன என்ன சொல்லுவாரோ எங்க அம்மையான நிலையம் பழிக்கு வழி எதிர்த்திட நிற்கிறாரே நிலையம் ஆங்கார சொர்வம் கொண்டு அவ வீர நல்ல வல்லும் கொண்டு அவ விரித்த நல்ல சடையும் கொண்டு அந்த ஆங்கார கோபம் கொண்டு அந்த கள்ளிக்காடு தன்னதிலே அந்த கடுங்கோவம் கொள்ளுறாளே அவ கடுங்கோவம் கொண்டல்லவோ இந்த செட்டியார வரவை பார்த்து அங்க எதிர்பார்த்து நிற்கிறாளே அவ நிற்கும் அந்த வேளையிலே அவ நிற்கும் அந்த வேளையிலே அவ என்ன என்ன நடந்திடுமா இருக்கக்கூடிய நேரத்திலே வார்த்தா நீலியானவளோ செட்டியார் வர வார்த்து எதிர்நோக்கி இருக்கின்றார். அப்பா அந்த கள்ளி காட்டுக்குள்ளேயே இருக்கா செட்டியார் இந்த வழியாத்தான் வந்தே ஆகணும்னுட்டு அப்படி வரவை பார்த்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்திலே சரி எங்க வார்த்தா நீலியானவள் எப்படி இருக்கின்றாளாம், வழிக்கு வழி இருக்க வேண்டும் என்று சொல்லி நிற்கக்கூடிய நேரத்திலே செட்டியாரானவர் தெற்கு திசைக்குத்தான் வருகின்றாராம். அப்ப அவர் மூட நிறைய பண்டம் பாத்திரத்தோட கட்டிக்கிட்டு அவர் எங்க வாராரு? மேற்கு திசையை தூக்கி பாக்காரு, தலையில சமைய வச்சுக்கிட்டு அப்படி தெற்கு திசை நோக்கி வரக்கூடிய நேரத்திலே அங்க வார்த்தா நீலியானவளை என்ன செய்கின்றா தெரியுமா? எங்க செட்டியார் வரவை பார்த்து நிற்கக்கூடிய நீலியானவளோ செட்டியார் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு செட்டியார இன்னைக்கு நாம விடவே கூடாதுன்னு சொன்னான். செட்டியார் இன்னைக்கு விட்டுவே கூடாது அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே எங்க வார்த்தா நீலியானவள் என்ன செய்கின்றா தெரியுமா? செட்டியாரை வர வைக்க
வர வைப்பது நம்ம வேலை. சரி. அவரோ பழிக்கு பழி தீர்ப்பதற்காக இங்க வந்திருக்கின்றார். ஆமா, நம்ம அவரை பழிக்கு பழி தீர்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படி வந்திருக்கிறார் என்று சொன்னா ஆமா, அவர் முன்னாலே இப்படியே போய் நின்னோம்னா அவன் பயந்து ஓடிடுவார். அப்ப நம்ம இந்த ஆங்கார சொருவத்தை மாத்தணும். ஆமா, நம்ம ஆங்கார சொருவத்துல இருந்து அப்படியே தன் உடம்புக்கு வந்தாதான் சரி, அவர் அழகு பெண்ணா இருந்தாதான் அப்படியே பார்த்து பல்ல காட்டுவாரு. அப்படியா? இல்லன்னு வச்சுக்க, இந்த கோரப்பல்லு கோஷடைய கண்டாச்சுன்னா பிச்சுக்கிட்டு போயிருவாரு. ஆமா ஆமா, செட்டியார நம்ம வதம் பண்ண முடியாது. அப்படி சொல்லக்கூடிய நாளையில எங்க வார்த்தா நீலியானவள் என்ன செய்கின்ற தெரியுமா? எப்படி அம்முவா, எங்க செட்டியார் முன்னாலே அழகு நிறைந்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்ல சரி, அவை எப்பேற்பட்ட அழகாக இருக்கின்ற தெரியுமா? எப்படி அம்மா, அவ சேவினலுக்கு எடுத்து அவ சிங்காரமா போட்டு வைத்து அவ பிச்சு பூவ தலையில் சூடி அவ மஞ்சனைய பூசுராளே மங்கையான நீலியவள் அந்த கள்ளிக்காடு தன்னதிலே அந்த வளவூரு நீலியவள் அவ வழிக்கு வழி தீர்த்திடவே அங்க சிவினல் சினுக்கெடுத்து அவ சிங்காரமா போட்டு வைத்து பிச்சு பூவ சுடியல்லோ அங்க அழகு நிறைந்த பெண்ணாகி அங்க நிற்கிறாளே நீலியவள் அவள் நிற்கும் அந்த வேளையிலே எங்க பார்த்தாரே செட்டியாரோ அங்க நீலியவ வார்த்த போதே என்ன என்ன சொல்லுவாரோ என்ன செட்டியாரும் தானும் வந்து ஊரும் என்ன வெறும் என்ன உனக்கு உற்றதொரு நாமம் என்ன அவர் என்பதாக கேட்டபோது அவர் என்பதாக கேட்டபோது அவர் என்ன என்ன சொல்லுவார் இன்பமாக கேட்டபோது அங்கே இன்பமாக கேட்டபோது அங்கே என்ன என்ன சொல்லுதாரே வழிக்கு வழி இருக்க வேண்டும் என்று சொல்ல அவள் அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்திலே சரி, தேவி சினுக்கெடுத்து சிங்கார ஒட்டு வைத்து அப்பா தலையில நல்ல தலைவாரி, ஆமா, பூ வச்சு, சரி, பொட்டு வச்சு, கண்ணுக்கு மை தீட்டி, ஆமோ, ஆமா, இமைக்கு மை தீட்டி, ஆமா, அப்படி செண்டு கிண்டு அடிச்சு, சரி, அப்படி அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு பண்ணா அப்படியே அந்த கள்ளி காட்டுக்குள்ள நிக்கா. ஆமா, அழகுன்னு அப்படி அழகா கள்ளி காக்குல நிக்க. உச்சி வெயிலு, ஆமா, 1 மணி வெயிலுக்கு பவுடர் அதுமா போட்ட உடனே சரி, அப்படியே மினுங்குதா பாருங்க. ஆமா ஆமா, அப்படி ஒரு மினுக்கும். ஆமா, அப்படி ஒரு மினுக்கும் மினுக்கும். அப்ப அந்த போக்கஸ் லைட் எல்லாம் எரிஞ்சு நம்ம எப்படி மினுங்குதான், ஆமா, அதே மாதிரி மதிய வேலுகளை அப்படி மினுங்குதான். ஆமா, நீலி 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 நீலி, நம்ம நீலி. ஆமா, அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சரி, அந்த நீலியானவள் அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கக்கூடிய வேளையிலே சேவி சினுக்கெடுத்து சிங்கார ஒட்டு வைத்து சிகப்பு நல்ல வட்டுடுத்தி பிச்சு பூவை தலையில் சூடி அழகு நிறைந்த பெண்ணாக வாசம் நிறைந்த பெண்ணாக இருக்கின்றாள். அப்பா அழகுன அழகு அப்படி ஒரு அழகா வந்து நிக்கா. அப்படி இருக்கக்கூடிய நாளையில வார்த்தார் செட்டியாரு என்ன செய்கின்றா தெரியுமா? என்னமா செய்கிறார்? அந்த பக்கமா வரக்கூடிய நேரத்தில சரி, செட்டியாரே வழிமறித்தாளாம். அப்பா செட்டியார் அப்படியே வழிய மறிக்க கைய காட்டி அப்படி வழிமறித்த நேரத்திலே அப்படி வழிமறித்த நேரத்திலே என்ன சொல்லி அழைக்கின்றா தெரியுமா? எப்படி? ஓ செட்டியாரே, கொஞ்சமா சத்தம் கொடுத்தாதான் என்னவா? உனக்கு காது எதுவும் கேட்கலையா? ஐயோ ஆனந்த செட்டியார, நான் தான் ஆனந்த செட்டியார்.
செட்டியார அழைத்தாளாம் நீலியவள். ஆமா அப்படி அழைக்கும் பொழுது அவர் வருத்தாராம், என்ன இந்த தன்னந்தனி காட்டுக்குள்ள பெண்ணாக நிற்குதே, அப்பா அது மத்தியால நேரத்துல இது மோகினி விசாசா இருந்தா இது மோகினியா தான் இருக்கும், நம்மள அடிச்சே கொன்னுறோம். ஆமா அந்த சோசியர் சொல்லிருக்காரு ஏற்கனவே, ஆமா தெற்கு திசைக்கு போப்படாதுன்னுட்டு. சரி நம்ம அதை கூட பொருட்படுத்தாம ஆமா தெற்கு திசையில வட்டுப்பட்டி நிறைய ஜாமான் கொண்டு போனா அள்ளிட்டு வந்துடலான்னுட்டு சரி வந்ததுக்கு ஆமா போனி நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கால, இவ அடிப்பான்னு பார்த்தா இவ நம்ம பேரு கூட தெரியாது, ஊரு தெரியாது. சரி கரெக்டா ஓ ஆனந்த ஷொட்டு அப்படிங்கால. ஏ அப்பா இவர் வார்த்தாராம், ஆனந்த செட்டியார் என்று அழைத்த நேரத்திலே ஆமா வழிமறித்த வேளையிலே வார்த்தாராம் செட்டியாரும் என்ன மோகினி பிசாசு என்று சொல்லி ஆமா அவளிடமிருந்து ஓடினாராம் செட்டியார். ஏ அப்பா இது பிசாசாத்தா இருக்கும், அது மோகினியா இருக்கும். அப்படி ஓடக்கூடிய நேரத்திலே ஆமு பின்தொடர்ந்து போனவள் என்ன சொல்லுகின்றாள் தெரியுமா? எப்படி செட்டியாரே நான் கூப்பிட்டதுக்கு நிக்கல, ஏ நில்லுமையாயோ செட்டியார, நீங்க நிற்காம போனதுக்கு காரணம் என்ன என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? தெரியவே தெரியலையா? அடியா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? என்ன யாருன்னு தெரியுதா உமக்கு? நான் யாருன்னு தெரியுதா? நாம எப்படிலாம் இருந்தோம், நம்ம எப்படி ஒண்ணு மண்ணா இருந்தோம், அதெல்லாம் மறந்துட்டீரா செட்டியாரேன்னு கேட்டாலும். ஆமா ஆமா என் தலையில நீங்க மடி வைக்க, உங்க தலையில நாங்க மடி வச்சு படுக்க, ஆமா சோரல்லி ஊட்ட, சரி எனக்கு தண்ணி குடம்லாம் எடுத்து தந்தீர செட்டியார, எப்படி ஓடுதீர ஓடினியர எப்படி ஓடுதீர செட்டியார? எனக்கு என்ன கண்டு பயந்து ஓடுதிரேது நியாயமான என்னத்துக்கு என்ன கண்டு இப்படி மயங்கி பயந்து ஓடுதீர? அப்படி ஓடக்கூடிய நேரத்திலே ஆமு நீலியானவள் வார்த்தா என்ன சொல்லுகின்றா தெரியுமா? என்ன ஐயா வாருமையா செட்டியாரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஐயா இந்த நல்ல வேளையிலே இந்த கள்ளிக்காடு தன்னதிலே இந்த பல ஊரு தன்னதிலே இந்த கள்ளிக்காடு தன்னதிலே எங்க ஆனந்த செட்டியாரோ அங்க வழிமறித்த வேளையிலே இந்த நீலியவ எது சொல்வா? ஐயா அருமையா செட்டியாரே, ஐயா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஐயா இது தருண வேளையிலே எங்க நீலியவ பார்த்தாலே அங்க வழிமறித்த வேளையிலே அவ என்ன என்று கேட்கும் போது ஐயா எங்கனவா ராசமண்ணா, ஐயா ராசமண்ணா நேசமண்ணா இந்த அன்பான பூபதி இந்த நீலியோட வார்த்தைக்கு ஐயா அன்று ஒரு காலத்திலே அங்க அன்று ஒரு தினமாதிலே அங்க காணவனும் மனைவியுமா அங்க வாழ்ந்து வரும் நாளையிலே ஐயா வாருமையா செட்டியாரே, சுவாமி வாருமையா செட்டியாரே, ஐயா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. வறுமையா செட்டியாரே, வறுமையா செட்டியாரே, ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. அங்க வழிமறித்த வேளையிலே எங்க வார்த்தாலே நீலியவள் அங்க செட்டியாரே தான் அழைத்து அங்க என்ன என்ன சொல்லுவாள்? அங்க வெற்றிலையும் இருக்குதையா, எனக்கு சுண்ணாம்பு வேணுமையா, அங்க சுண்ணாம்பு தாருமையா, ஐயா சுண்ணாம்பு தாருமையா எங்கள் ஆனந்த செட்டியார். சுண்ணாம்பு தருமையோ, சுண்ணாம்பு தருமையோ, அந்த ஆனந்த செட்டியாரோ. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே ஆமு அங்க செட்டியாரை
வழிமுறைத்த நேரத்திலே சரி நீரு நான் யாருன்னு தெரியாம ஓடுதீரு. ஆமா நான் யாருன்னு தெரியாம ஐயா ஓடுதீர. நான் தாயா உன் மனைவின்னு சொன்னாலாம். நீர் தாயா என் கனவன். அப்படியா? அன்றொரு காலத்திலே நாமல் இருந்தது எப்படி இருந்தது? நம்ம ரெண்டு பேரும் எப்படிலாம் இருந்தோம். இப்ப என்னன்னு சொன்னா என்ன பார்த்து பயந்து ஓடுதீரு. என்ன பார்த்து இப்படி ஓடுதீர செட்டியார? அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே இங்க வார்த்தாராம் ஆனந்த செட்டியாரும் என்ன என் கூட பேசட்டாலும் சரி சரி என்கிட்ட வெத்தலை இருக்கு ஆமா கொஞ்சம் சுண்ணாம்பு தாரிரான்னு கேட்டாலாம். எனக்கு கொஞ்சமோண்டி சுண்ணாம்பு மட்டும் தந்தீர்னா நல்லா இருக்குமே. ஆமா அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல ஆமு அந்த காலத்துல பாருங்க சாப்பிட்ட உடனே அவளே வெறும் வெத்திலை பாக்கு போடுவாங்களாம். ஆமா வெத்தலை பாக்கு சவைப்பாவ. ஆமா இப்போ சவைக்க சொல்லுங்க பாப்போம். ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஆமா வெற்றிலை பாக்கு போடுவது நல்ல பழக்கம் தான். ஆமா நல்ல பழக்கம் தான் நல்ல பழக்கம் தான். இந்த காலத்துல அப்படின்னா என்னன்னே தெரியாது. என்ன வெத்தலைன்னா எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஆமா ஆமா விஷமுறிவு எல்லாம் வெத்தலையில தான் இருக்கு. கண்டிப்பா ஆமா ஒரு பூச்சி கடிச்சாலும் சரி ஆமா வெற்றிலையும் பாக்கும் சவைச்சோம்னா சரியா போச்சு. அப்பா ஒரு 4 வெத்தலை ஆமா ஒருபடி மிளகு சரி உள்ள வச்சு ஆமு ஒரு கசக்கி சவைச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. சரி எப்படிப்பட்ட விஷமா இருந்தாலும் முறிஞ்சிரும். ஆமா வெத்தலைக்கும் மிளகுக்கும் அவ்வளவு பவர் அவ்வளவு இருக்கு. பவர் உண்டு அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே அங்க பார்த்தா ஆனந்த செட்டியாரிடம் என்ன இந்த நீலியானவள் என்ன சொல்லுகின்ற தெரியுமா? எப்படி அம்மா வெற்றிலைக்கு சுண்ணாம்பு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? கையால எடுத்து கொடுக்கணும். கையில தான் அப்படி அள்ளி கொடுக்கணும். ஆனா இவர் என்ன செய்யறாராம்? இவர் என்ன செஞ்சாரு? கையில வச்சிருக்க மந்திர கோலில ஒளிச்சு எடுத்தாராம். அப்பா அந்த மந்திர கோல்ல கத்தி இருக்கு ஒரு மாதிரி. மந்திர கோல்ல ஏன் கொடுத்தாரு? எதுக்கு? அதுல தான் தங்க தகடு இருக்கு மந்திர சக்தி இருக்கு அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா அந்த சோசியர் போட்டு 41 மண்டலம் போட்டு பூஜை பண்ணி கொடுத்தாரு பத்தியலா? ஆமா அந்த தகடு அந்த மந்திர கோல் உள்ளதான் இருக்கு. அந்த மந்திர கோல் இருக்கிற வரைக்கும் செட்டியார அவளால கொல்ல முடியாது. முடியாது கிட்டே நெருங்க கூட முடியாது. ஆமா சரி கிடையாது நடக்க போகுது. ஆமா பயத்துல அப்படி மந்திர கோலாலை எடுத்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே இவள் எப்படி கேட்கின்றா தெரியுமா? எப்படி அம்மா? சுண்ணாம்பு தாருமையா செட்டியாரே சுண்ணாம்பு தாருமையா 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 ஐயா வெற்றிலையும் இருக்கு கையில் நல்ல பாகுமை இருக்கு சுண்ணாம்பு தாருமையா செட்டியாரே சுண்ணாம்பு தாருமையா சுண்ணாம்பு தாருமையா செட்டியாரே சுண்ணாம்பு தாருமையா சுண்ணாம்பு தாருமையா செட்டியாரே சுண்ணாம்பு தாருமையா சுண்ணாம்பு கேட்கிற மந்திர கொள்ளை எடுத்து கொடுத்தாராம். சரி அப்படி எடுத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில எங்க வார்த்தா நீலியானவன் என்ன செய்கின்றா தெரியுமா? எப்படி அம்மா? மந்திர கோளால கொடுத்த காரணத்தினால கையில வாங்கலையாம். சரி அப்படி வாங்காத காரணத்தினாலே வார்த்தா என்ன மந்திர கோள் கையில இருக்கிறதுனால சரி இவ ஆங்கார சொருவ எடுத்தாவாரு. அப்பா அப்படி ஒரு சொருவ எடுத்தா பாரு நீலியா மாறினா பாத்துக்கோ. அப்பா அந்த பழவூர் நீலியா மாறிட்டா. அப்படி நீலியாக இருக்கக்கூடிய நேரத்தில ஆமு அங்க வீரவல்லா விரிசடையா கொண்ட திருமுகம் ஆங்கார சொருவக்காரியர் அம்மா யானை இசக்கி அம்மா ஆடுதால வாடுதால ஆடு யாதாலே போடுதால வேலை நல்ல வேலையில ஆடி வாரோலா அம்பிகையை இசக்கி அம்மா பலவனூர் தண்டதியில நீலியாக வாராள
என்ன செய்கின்றா தெரியுமா? என்னமா செய்கிறார்? அவர் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. யாரா இருந்தாலும் உயிருக்கு பயந்து ஓடிதானே ஆகணும். அப்படி ஓடக்கூடிய நேரத்திலே நீலியானவள் என்ன செய்கின்றா தெரியுமா? இந்த தாயான நீலியவள் அவ என்ன என்ன செய்வாள்? ஆங்கார சுருவம் கொண்டு அந்த கள்ளிக்காடு தன்னதிலே அவ ஓடுனல் வேலையிலே ஆனந்த செட்டியார் அந்த உயிருக்கு தான் பயந்து அவ ஓடுனல் வேலையிலே இந்த தாயான நீலியம்மா அவ என்ன என்ன சொல்லுவாள்? ஐயா நெல்லுமையா செட்டியார் ஐயா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. இந்த நீலியோட வார்த்தை கேளு என்பதாக சொல்லும் போது அந்த கள்ளிக்காடு தன்னதிலே ஒரு கள்ளி கோப்பை தான் ஓடிட்டு அவ குழந்தையாக தான் அமைத்து அந்த கள்ளி கோப்பு தன்னதையே ஒரு குழந்தையாக வடிவமைத்து அந்த ஆண் நல்ல குழந்தையதை அவ இடுப்புலையும் வைத்து கொண்டு அந்த செட்டியாரும் முன்னாலே இந்த நீலியவ வெண்ணாலே கள்ளி கோப்பு பிள்ளையோடு அந்த விரட்டித்தானே ஓடுறாள். அவ ஓடும் நல்ல வேளையிலே அங்க பார்த்தாலே நீலியவ வழிக்கு வழி தீர்த்திடவே அவ பாய்ந்து மெல்ல வராளே. பாய்ந்து மெல்ல வரவோ ஆனந்த செட்டியார் அவ என்ன என்ன செய்யுவார்? அவ மந்திர கோல தான் எடுத்து அவ உயிரதையும் கைவிடுத்து அங்க ஓட்டானல் அவரு நடையோ அங்க ஓடுறாரு செட்டியார் அங்க ஓடுனல் வேலையிலே அந்த பல ஊரு தன்னதிலே அங்க ஆலமர அடியதிலே அங்க பஞ்சாயத்து நடத்திடுமா? அங்க பஞ்சாயத்து நடக்கும் போது இங்க ஆனந்த செட்டியார் அந்த ஆலமர தன்னதிலே அவ ஓடி வரும் வேளையிலே இங்க நீலியவ ஓடிவார். அவ இரு நல்ல வேர்களுமா இந்த இரண்டு நல்ல வேர்களுமா அங்க ஓடிதானே வராரு. இரண்டு நல்ல பேர்களுமோ அங்கே இரண்டு நல்ல பேர்களுமோ அங்கே ஓடே நல்ல வாராரே. அந்த ஆலமர அடியதிலே அந்த பெரியோரெல்லாம் பேசும்போது இந்த ஆனந்த செட்டியார் அங்க ஓடி வரும் வேளையிலே அங்க பார்த்தாலே நீலியவள் நெல்லுமையா செட்டியார் அங்க ஓடு வரும் வேளையிலே இங்க நீலியவ வராளே. நீலியவ வராளே அங்க செட்டியார வழி தீர்க்க போடு. நிலியவள் வாராளே. நிலியவள் வாராளே. அந்த செட்டியாரே பள்ளிக்கு அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே ஆமோ அங்கே யார் யார் ஓடி வருகின்றா தெரியுமா? யாரு?
செட்டியாரானவர் முன்னாடி ஓடி வர சரி நீலி பின்னாடி ஓடி வர அவத்துக்கோ. அப்பா இவர் முன்னாடி வேகமா ஓடுதாரு, சரி நீலி பின்னாடி ஓடுதா, ஓடியாரா. வார வேகத்துல என்ன செய்தா? என்ன செய்தா? ஒரு கள்ளி கொப்பை தான் எடுத்தா. அப்பா அப்படி வார வேகத்துல கள்ளி கொப்பை ஒரு கொப்பை பிடிக்காது, சடக்குன்னு மறிஞ்சு கைக்கு வந்துட்டு இடுப்புல வச்சா அழகா ஆண் குழந்தையா மாறினதான். அப்பா என்ன மாதிரி அழகு ஆண் குழந்தையா மாறிட்டு, அப்படி ஆண் குழந்தையா மாறின குழந்தைய ஆமா இடுப்புல எடுத்து வச்சிட்டு செட்டியார தொடர்ந்து ஓடுதா வத்துக்க. அப்பா இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு வேகமா ஓடியாரா. இருவேறு ஓடி எங்க வர்றாங்க? எங்க? பலவூர் தென்னதிலே ஆலமரத்தடியிலே பெரியோரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பா அப்படி பெரிய ஆள்கப்பெல்லாம் அந்த இணல்ல இருந்து பேசுறாங்க. அங்க பேசிக்கொள்ளக்கூடிய நேரத்திலே ஆமா இவனோ உயிரை கையில பிடிச்சு ஓடி வாரான். அப்பா உயிரையும் கையில பிடிச்சி மூச்சு இலைக்க ஓடியாரான். ஆமா செட்டியார் ஓடியாரார். அப்படி ஆமா செட்டியார் ஓடியார். அப்படி ஓடி வரக்கூடிய நேரத்திலே எல்லோரும் பார்த்தாங்களாம். அப்பா நீ யாரு, எதுக்காக அப்படி ஓடி வர்ற? நில்லு நில்லு, நீ யாருப்பா, எதுக்கு இப்படி ஓடி வர, எங்க இருந்தே ஓடி வர, என்ன காரணத்துக்காக நீ இப்படி ஓடி வர? நீ என்ன காரணத்துக்காண்டி இப்படி ஓடி வர? பின்னாடி ஒரு மோகினி பிசாசு என்ன துரத்தி வருது. என்ன பின்னாடி ஒரு மோகினி பிசாசு விரட்டிக்கிட்டு வருது ஐயா. அந்த மோகினி பிசாசிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நீங்க தான் அந்த மோகினி பிசாசிட்ட இருந்து காப்பாத்தணும் ஐயா. இவ வார்த்தாளாம். என்ன பின்னால் வருவது உங்க மனைவி தானே, என்ன பாத்தியா ஓடுதீங்கன்னு சொன்னா. நான் உங்க பொண்டாட்டி தான் வாரேன் தான், இது உங்க பிள்ளை தான், நான் தானே உங்க பின்னாடி வாரேன், இங்க வேற யார் வாரா? அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சரி அங்க இருக்கிறவர் எல்லாரும் என்ன சொல்லுகின்றாங்க தெரியுமா? என்ன சொல்லுகிறாங்க? பின்னால் ஒரு பெண்ணு தானே வாரா. ஒரு பொண்ணு தானே வருது. நீ என்னமோ மோகினி பேய் பிசாசுன்னு சொன்னீங்க. பிள்ளை இல்லாம வந்தா கூட மோகினி பிசாசுன்னு சொல்லலாம். ஆமா எவ்வளவு அழகா ஒரு ஆண் குழந்தை இடுப்புல ஏந்திக்கிட்டே வாரா. அழகான ஆண் குழந்தைய இடுப்புல வைத்திருக்காளே. அப்பா அதுக்கு பிள்ளைக்கு பொட்டுக்கிட்டுலாம் வச்சு அழகா உச்சி குடுமிலாம் கட்டி இருக்கு. இவர்கள் பார்த்தார்களாம். எல்லோரும் பேசும் பொழுது நீ கணவன் இவ மனைவின்னு சொல்லுறா. சரி இந்த பிள்ளை உனக்கு பிறந்ததுன்னு சொல்லுறா. அப்படி சொல்றா. பிள்ளைய பார்த்தா ஓ முகச்சாடையில தான் இருக்குது. அப்பா ஒன்னே மாதிரி கல்லை சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால எல்லோரும் உன் பிள்ளைதான்னு நிரூபிக்க சரி இவ பார்த்தாளா என்ன சொல்லுகின்றா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? புத்திசாலி தனம் கொண்ட நீலியவ இந்த குழந்தைய நான் கீழே இறக்கி விடுறேன். இந்த கூட்டத்துல யார போய் என் பிள்ளை அப்பான்னு சொல்லுதோ அப்ப யார் கைய போய் ஓடி பிடிக்கும் அந்த அவர்தான் எனக்கு கணவன். அவர்தான் எனக்கு தாலி கட்டிய கணவன். இந்த குழந்தைக்கு அவர்தான் அப்பா. ஆமா ஆமா அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சரி அந்த குழந்தையை இறக்கி விட்ட நேரத்திலே குழந்தையானது என்ன செய்கின்றது தெரியுமா? அந்த நல்ல குழந்தையது செட்டியார ஓடி வந்து அதை காலையும் தான் அணைத்திடுமா. அனைத்த நல்ல வேலையிலே இந்த ஆனந்த செட்டியாரே அது அப்பா அப்பா என்று சொல்லி அந்த ஆனந்தமா அழைத்திடுமா. அந்த அழைத்த நல்ல வேலையிலே அந்த பலவூரு தன்னதிலே இங்க பார்த்தாலே நீடியவர் சிரித்த நல்ல முகத்தோடு வாருமையா செட்டியாரே உங்க மனைவியவ அழைக்கிறேன் அவ என்பதாக சொல்லும் போது இந்த அழகிய குழந்தையது அவன் காலதையும் கட்டிடுமா. அங்க பார்த்தாரே மக்கள் எல்லாம், அங்க பார்த்தாரே மக்கள் எல்லாம் அவன் என்ன என்ன சொல்லுவார்? பார்த்தாரே மக்கள் ஓடு பார்த்துட்டாரே மக்கள் அங்கே என்ன என்ன பார்த்தார்கள் எல்லோரும். என்ன இந்த புள்ள
நாம கூட்டத்துல இத்தனை ஆண்கள் இருக்கோமே யாரையாவது அப்பான்னு சொன்னிச்சா? யாரு மூஞ்சியாவது முதல்ல லேசவாதி ஏட்டு பார்த்துதா நேர வந்துச்சு அப்பா அப்பான்னு உன் காலை தானே கெட்டுச்சு. அப்பா அந்த பிள்ளை அப்பா அப்பான்னு உன் காலை ரெண்டையும் கட்டிருக்க, நான் என்னத்த சொல்ல? அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே இங்க வார்த்தார்கள் எல்லோர்களும் என்ன சொல்லுகின்ற தெரியுமா? என்னமா சொல்கிறார்? உனக்கு பிறந்த குழந்தைதான் என்று சொல்ல, சரி இவள் உன் மனைவிதான் என்று சொல்ல. ஆமா இது உன் மனைவிதான், இது உன் குழந்தைதான். இரு பேர்களும் இங்க இருங்க. ஆமா ஆமா ஒரு அறையில நீங்க தனிமையிலே இருங்க. எப்ப ரெண்டு பேரும் ஒரு அறையில தனிமையில மனசு விட்டு பேசுங்க. விடிஞ்சதும் நாம என்ன செய்யணுமோ நாம பேசிக்கலாம். இப்போதைக்கு நீங்க ரூம்ல தஞ்சம் அடைங்க. ஆமா ஆமா விடிய காலையில என்ன நடக்குதுங்கறத காலையில கதையில நம்ம பேசிக்கலாம். இவ வார்த்தாளா? என்ன ஐயா எல்லோரும் கேளுங்க. என்ன என்ன இப்படியே அனுப்பி உள்ள ரூம்ல வச்சு அடைச்சிங்கன்னு சொன்னா சரி என்ன செய்வாரு? என்ன இந்த மந்திரக்கோளாலே அடிச்சு கொள்ளுவாரு. கையில வச்சிருக்காரு இந்த கம்பு, இத வச்சு என்ன சட்டேரு சட்டேரு சட்டேர்னு முட்டுக்கு கீழே வாங்கி என்ன அற கொன்றுவார் ஐயா. ஆமா அதனால என்ன செய்யணும்? நாங்க அறையில இரு பேரு இருக்கணும்னு சொன்னா அவட்ட இருக்கே மந்திரக்கோளு. அப்பா அந்த கோளு, அந்த மந்திரக்கோளை வாங்கணும். ஆமா அப்படி கையில இருந்து வாங்கிருங்க. வாங்கி விட்டு என் கூட அனுப்பி வைங்கன்னு சொன்னா. ஆமா ஆமா அப்படியே செய்யுங்க. எல்லோரும் பார்த்தார்களாம். அங்க ஆனந்த செட்டியாரிடம் மந்திரக்கோளை வாங்கி கொண்டு சரி இரு பேரையும் ஒரு அறையில் வைத்து அடைத்தார்களாம். ஆமா ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ரூம்ல இருங்கன்னு பத்திரமா இருங்கன்னு சொன்னாங்க. இவ வார்த்தாரா? என்ன அறையில் வைத்து அடைப்பது சரிதான் சரிதான். இந்த பலவூர் தன்ன மக்களுக்கே நான் ஒன்னு சொல்லுகிறேன். ஒரே ஒரு கருத்து சொல்லு. காலையில நான் உயிரோட இருந்தேன்னு சொன்னா இந்த ஊர் மக்களுக்கே நான் அடிமையா வேலை செய்யறேன். ஆமா காலையில நான் உயிரோட இல்லன்னு சொன்னா சரி இந்த மக்களே எனக்கு சாட்சின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மக்கள் தான் எனக்கு சாட்சி ஐயா. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே இங்க பார்த்தா நீலியவ என்ன சொல்லுகின்றா தெரியுமா? அந்த அறையிலே வைத்து அந்த செட்டியாரை என்ன செய்கின்றா தெரியுமா? அவ உடலதையும் பிரித்திட்டாளே தாயான நீலியவ செட்டியார பலி தீர்த்தாள். அவன் நெஞ்சதையும் வளர்ந்திட்டாளே அவன் நெஞ்சதையும் பழக்கும் போது தாயான நீலியவ என்ன செய்யுவாளா? பல ஊரு தன்னதிலே அம்மையான நீலியவ ஆங்கார சுருவம் கொண்டு ஆங்கார சுருவம்
செட்டியாரை வதம் முடித்து அங்கே மார்பை பிளந்து செட்டியாரை வதம் முடித்து வைத்த நேரத்திலே எல்லோரும் உள்ள வந்து பார்த்தார்களாம். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே ஆனந்த செட்டியாரும் மாண்டு மடிந்தார்களாம். அப்படி மாண்டு மடிந்த நேரத்திலே பல ஊரு நீலியம்மா என்ன செய்கின்றா தெரியுமா? பல ஊரு தன்னதிலே நீலியம்மா என்ன செய்யுவாளோ நீலியம்மா வலிக்கு வலி தீர்த்தலவோ
காவலுக்கு